என் பாதையில இருந்து சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டல்ல, சொல்ல மாட்டல்ல. என்னாச்சு? என்னாச்சு? அம்மா ஏன் முகம் இப்படி வேத்து கிடக்கு? இந்த குடி. அப்படியா? ஏன் இப்படி பயந்து போய் முடிச்ச? இப்படியே கத்தி எந்திரிப்ப? அது சரி. கருப்பண்ண அங்கிட்டு இருக்கு. மூஞ்சி எப்படி போகுது? வரும் லைட்டா. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. என்ன விஷயம் பேசலாம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு. பாருங்க மச்சி, அன்னைக்கு நீங்க விஷயத்த நான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். என்ன? அதான் உங்ககிட்ட அவ காலேஜுக்கு போறதுனால மீனாட்சியும் போறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நாங்க ஒரு கார் வாங்கி தரோம், பேசாம அந்த வண்டியில 500 ரூபாய் பெட்ரோல் காசை கொடுத்துட்டே வண்டியில ஏறினா ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தா அவ எப்படி வாங்க மாட்டான்னு எங்களுக்கும் தெரியும். சொல்லு. இந்த பாரு மச்சில கலந்துக்கிறவங்களுக்கு முதல் பரிசு நோட்டீஸ் ஒட்டியிருக்காரு. நம்ம மாப்பிள்ள சொல்லி அனுகிற மாதிரி கொடுத்துருங்கன்னு மாப்பிள்ள பேசலாம்னு இருக்காரு. அந்த கடைக்கு மட்டும் போய் 10,000. இதுதான் எங்க பிளான். என்ன சொல்றீங்க? அவங்க 10,000 ரூபாய்க்கு துணி வாங்கணுமே, அதுக்கு மச்சி நீ என்ன நினைச்சா இது முடியாதா என்ன? நீங்க மத்ததெல்லாம் பேசி முடிவு பண்ணுங்க. பாத்துக்கு கார் வாங்கணும்னு முடிவெடுத்திருக்கல, எப்படி? பழி மறைச்சு உனக்கு என்ன இவ்வளவு தைரியமா? நீ அப்புறம் ஒரு இடத்துல தப்பு செஞ்ச உனக்கு நான் தண்டனை கொடுக்காம சேது மாமா. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் தேவையில்லாம எதையும் இருக்கா ஆண்டி? ஐயோ, ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தான் வாங்கி வச்சது, போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. இத கையில கட்டினா சாமியோட உதவியே உனக்கு தேவைப்படாது, சரியா? ஆனா நீங்க எல்லாம் கட்டிக்கல. கை நீட்டு, நான் கட்டி விடுறேன். பார்த்து பயப்பட வேண்டாமா? இனிமே உனக்கு எந்த பயமும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஆண்டி. ஹலோ, அத போய் ஏதோ மாந்திரிக கைன்னு சொன்ன உடனே அவ எப்படி தைரியமா போற பாத்தியா? இன்னும் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல மாமா. சரி மாமா. சரி, நான் போயிட்டு வரேன். தீராரு கருப்பசாமி மாதிரி தெரியல. நான் எதுக்கு பயப்படணும்? உனக்கு அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்ல. சினிமால மட்டும் தான். அதனாலதான் நேத்து நீ மயக்கம் போட்டு விழுந்தியா? ஆமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தான் எந்த. என்னம்மா இவ நேத்திரம் தெரியுதே. நான் நேரம் குழந்தைய தினமும் காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு வந்து எப்படா இந்த காரை கொண்டு போய் அவட்டு குடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா. அதான் சரி உங்ககிட்ட இந்த உதவி கேட்டு 10,000 ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிற மாதிரி. அப்பதான் என்னங்க தம்பி, உங்க அப்பா அவர் அமைச்சரா இருந்தப்பதான் இந்த கடையை உங்க அப்பா தான். நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த போட்டி செஞ்சு கோச்சுக்காதீங்க. நான் இந்த காரை வாங்கி கொடுக்கறதே சார் நான் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க பணத்தை வாங்கிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்ல. உங்க குழந்தைக்காக ஒரு விஷயம், அவங்கள மட்டும் துணியை இங்க வந்து ஏன்பா அந்த கடைக்கு மட்டும் போய் 10 கூட்டிட்டு போகணும். நம்மளா திடீர் என்னங்கம்மா? நான் பாத்துக்கிறேன். அம்மாச்சிக்கு ஏதோ தைச்சு போச்சுரே, அததான் தைக்கணும். இந்த சேலை வாங்கின புடவையெல்லாம் ரொம்ப கிழிஞ்ச சேலைய கட்டுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
நாம போய் புது சேலை வாங்கிட்டு வந்திருக்கலாம்லமா. எதுக்குமா நீங்க கிழிஞ்ச சேலை எடுத்து சொல்லிருக்கலாம்லமா. நாம போய் புது சேலை வாங்கிட்டு வந்திருக்கலாம்லமா. நான் என்ன இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், இங்க என்ன குழந்தை 4 செவுலமா. இன்னைக்கே நாம கடைக்கு போய் நல்லதா 4 அல்ல, இதுல என்னடி கௌரவ குறைச்சலு தானா? மா, என்ன தமிழ்? இப்பவே துணி கடைக்கு போறோம். 4-5 நல்ல சேலை எடுத்துட்டு வரோம். உங்களுக்கு சிரமம் இல்லாட்டி எனக்கு சம்மதம் தான். இதுல Takedown.
பதலகி கோரிகின்றார்